அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் மரணம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் இப்போ வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரைந்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்று காலை பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா காலை 11 மணியிலிருந்தே தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை விரைந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா இவர் மரணம் அடைந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியாகவும் திமுகவுடைய மூத்த அமைச்சராகவும் பார்த்தீங்கன்னா ஒருவராக தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா முதிர்ந்த காலம் ஆயிடுச்சு இல்லையா? இவருக்கு 86 வயது ஆகுது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று காய்ச்சல் ஏற்பட்டு இருந்த நிலையில் இன்று காலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொள்ளாத நிலையில் இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று காலை மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ சிகிச்சை பெற்று வந்திருந்தார். சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்போலோ மருத்துவமனையில் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் குவிக்கப்பட்டு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் வெளியே இருக்குது. இனிமே சில மணி நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் துரைமுருகனுடைய நிலை ரொம்ப மோசமான நிலை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. அதெல்லாம் திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அவருடைய குடும்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இருந்திருந்தார். இதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்களாக தான் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார். இதை தொடர்ந்து இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவருடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் இருந்த காரணத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் இப்போ தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் மருத்துவமனையில் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.